how to get the best sperms for IVF or ICSI. ஸோ நார்மலாக ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தால் கூட ஒரு 2 மாதம் விட்டமின்ஸ் எல்லாம் போட்டுட்டு 2 மாதம் வீக்லி ட்வைஸ் ஒரு த்ரைஸ் இஜாக்குலேட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் பண்ணாமல் சுகர்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு ஒழுங்கான உடற்பயிற்சியும் பண்ணிவிட்டு ஐவிஎஃப்க்கு உள்ளே ப்ரொசீட் பண்ணுங்கள். ஐவிஎஃப்க்கு போகும்போதும் 1 நாள் இல்லை 2 நாள் ஆப்ஷனன்ஸில் ஸ்பெர்ம்ஸ் கொடுங்க. ஸ்பெர்ம்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நார்மலாக ஐயுஐயில் டபுள் டென்சிட்டி ரேடியன்ட் மெத்தடில் நல்ல ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி ஐவிஎஃப்க்கு கொடுக்க முடியும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். இது ரெகுலராக எல்லாருக்கும் பண்ணுற மெத்தட். இது இல்லாமல் பிக்ஸின்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஜைமோட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரொம்ப கம்மியாக ஸ்பெர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐஎம்எஸ்ஐன்னு ஒரு மெத்தடும் இருக்குது. அது ஆனால் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது இல்லை. வெரி ரேர்லி வி யூஸ் ஐஎம்எஸ்சி ஃபார் ஸ்பெர்ம் செலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்பெர்ம்ஸ் ஏதாவது குறையாக இருக்குமா, உங்கள் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிறதுக்கு உங்கள் ஸ்பெர்ம் ஒரு ரீசனாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஸ்பெர்ம்ஸ் யூஸ் பண்ணி ஐவிஎஃப்பில் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும்.